மலேசியாவின் சுற்றுலாத்துறை 2024ஆம் ஆண்டில் தேசிய பொருளாதாரத்திற்கு 291.9 பில்லியன் ரிங்கெட் அல்லது 15.1% பங்களித்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 7.4% வளர்ச்சி கண்டுள்ளது என புள்ளி விவரத்துறை இன்று வெளியிட்ட சுற்றுலா துணை கணக்கு காட்டுகின்றன. தலைமை புள்ளி விவர அதிகாரி டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது உசிர் மைதீன் கூறுகையில், சில்லறை வர்த்தகம் 154.5 பில்லியன் ரிங்கெட்டாகவும் உணவும் பானங்களும் 47.7 பில்லியன் ரிங்கெட்டாகவும் ஆரோக்கியம், கல்வி, MICE போன்ற பிற சேவைகள் 39 பில்லியன் ரிங்கெட்டாகவும் மொத்தமாக இந்த துறையின் செயல்திறனில் 80% பங்களிப்பை அளித்துள்ளன. பெரும்பாலான சுற்றுலா துணை துறைகள் கோவிட்-19 தொற்று நோய்க்கு முந்தைய நிலையை விட மேம்பட்டுள்ளன. இருப்பினும் தங்குமிடம், பயணிகள் போக்குவரத்து இன்னும் 2019ஆம் ஆண்டின் அளவை விட குறைவாகவே உள்ளன. அது மட்டுமின்றி வரும் சுற்றுலா பயணிகளின் செலவு 41.1% அதிகரித்து 107 பில்லியன் ரிங்கெட்டை எட்டியுள்ளது. இது ஷாப்பிங், போக்குவரத்து, தங்குமிடங்கள் மூலம் சாத்தியமானது. மேலும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் செலவு 25.1% அதிகரித்து 98.4 பில்லியன் ரிங்கெட்டாக உயர்ந்துள்ளது. இது மலேசியர்கள் தொடர்ந்து பயணம் மேற்கொள்வதையும் ஓய்வு நடவடிக்கைகளில் நாட்டம் கொண்டுள்ளதையும் காட்டுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.